ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேலே கொடுத்துருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் வந்து தேங்காய் சேர்த்துட்டு இந்த பருப்போட நிறம் மாறின அளவுக்கு மட்டும் வந்து இதை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது ஏற்கனவே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து இப்போ இந்த பொடியை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 50% கிட்ட குக் பண்ண விட்டுலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர டயத்தில் ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா இதோட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டயத்தில் கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கடைசியாக வந்து நிறையா நெய் சேர்த்து இருக்குன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி. ஒரே மாதிரி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.